ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் 18, 19 ரெண்டையும் ஒன்றா பார்த்துடலாம். அது ஒரு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே திரிபுர சுந்தரியை தான் கட்டுறாங்க. திரிபுர சுந்தரி இப்போ பண்டாசுரனை அழிச்ச உடனேயும் இப்போ அந்த சக்தி பிளம்பு அங்கனையே தான் இருக்குது. இப்போ ரதி தேவி பார்வதி தேவிகிட்ட மன்னிப்பு கேட்குறா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த மாதிரி என்னால் தான் எல்லாமே நடந்துச்சு, நான் உங்களுக்கு சாபம் கொடுத்தனால தான் அப்படின்னும். அதுக்கு இந்த திரிபுர சுந்தரி சொல்கிறாங்க, நீ உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீ துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கு மகனா உன்னோட கணவர் மறுபடியும் அவதாரம் எடுப்பார். அப்போ நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னோட குழந்தை பிறக்கணுன்ற ஆசையை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறா அந்த திரிபுர சுந்தரி. உடனே ரதிதேவி பார்வதியை வணங்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தி பிளம்பை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி தேவி எடுக்க போகையில் கரெக்டாக அந்த சக்தி பிளம்பை தாக்குறதுக்காக தாரகாசுரன் தாக்கினோடனே அந்த சக்தி பிளங்கு இப்போ பறந்து போய் கங்கை ஆற்றுல போய் விழுக போகுது. அப்போ கங்காதேவி டக்குன்னு பிடிச்சிட்டு எப்படியாவது ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும், இவன் துரத்திக்கிட்டே வரையான் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி வேகமாக போகிறா. அப்போ அந்த தாரகாசுரன் என்ன பண்ணுறான்னா அம்பு விட்டு கங்கா ஆற்று மேலேயே அம்பு விட்ட உடனே இந்த கங்காதேவிக்கு நிலை தடுமாறி கையில் இருக்க சக்தி பிளம்பை கீழே போட்டுடுறா. உடனே அந்த சக்தி பிளம்பு 6 துண்டாக பிரிஞ்சு போயிடுது. எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. கங்காதேவியே ரொம்ப பயந்துடுறா, என்னடா அப்படி ஆயிடுச்சு, நம்ம கையில் கிடைச்ச ஒரு சிசுவை அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. இப்போ பார்வதி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. காளியா உருமாறிடுறா. உடனே அக்னி தேவர் மன்னிப்பு கேட்குறாரு. என்னால் தான் எல்லாம் நடந்துச்சு, நான் சும்மா இருந்திருக்கலாம், நீங்கள் இருக்க குகையில் அந்த அக்னி பிளவை பாதுகாக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீ வாய மூட அக்னி தேவா, நீ எதுவுமே பேசாத, நீ சொல்கிற விளக்கம்லாம் என் வீட்டுக்காருக்கு வேணால் சரியாக இருக்கும், எனக்கு சரியாக வராது, ஒரு தாயை அமைதிப்படுத்தாது, நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு. நான் நல்ல எண்ணத்தில் தூய்மையான எண்ணத்தில் தான் எடுத்தேன், நான் அப்படி எடுக்கல அப்படின்னா அந்த தாரகாசுரன் கண்டிப்பாக அந்த அக்னி புலமை ஏதாவது பண்ணியிருந்திருப்பான், அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இருந்து இந்த அக்னி புலமோட சக்தியை என்னால் தாங்க முடியல, அதனால தான் கங்காதேவி குளிர்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள பாதுகாக்க சொன்னேன் அப்படின்ட்டு. உடனே கங்காதேவியை காளி பார்க்குறா. உடனே கங்காதேவி சொல்கிறா, அம்மா அது மாதிரி நான் ஒன்றும் இது மாதிரி செய்யலை, நான் அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அக்னி தேவர்கிட்ட வாங்கிட்டு தான் வந்தேன். வாங்கிட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, இந்த அக்னி பிளம்பு என்னுடைய குழந்தைன்ற மாதிரி ஒரு நிமிஷம் நான் நினச்சி பார்த்தேன். அந்தளவுக்கு அந்த சக்தி பிளம்பு நான் பாதுகாக்க நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி எவ்வளவோ முயற்சி பண்ணுறா பார்வதி தேவிக்கு புரிய வைக்க. ஆனால் பார்வதி தேவி எதுவுமே கேட்குறாப்ப தெரியல. பயங்கரமாக உக்ரமாகி காளியாகி அக்னி தேவரை கோபத்தோடு நெருங்கி வர்றா. அந்த பக்கம் என்னன்னா, இங்கே தாரகாசுரன் சும்பன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த அக்னி பிளம்பை பிச்சுட்டோம், அந்த அக்னி பிளம்பை தெறிக்க விட்டுட்டோம், 6 துண்டா ஆயிடுச்சுல அந்த அக்னி பிளம்பு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ இனிமையாக நம்ம தான் மூலத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிசுமன் சொல்கிறேன். அதுக்கு தாரகாசுரன் சொல்கிறேன், ஏன்னா நம்ம தானா, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன் சொல்கிறேன். அப்போ சும்பன் நிசுமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பண்ணோம், ஆனால் இவன் தனியாக இவன் பேர் வாங்கிட்டு போகிறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ சும்பன் சொல்கிறேன், நீ ரொம்ப ஆடாத தாரகாசுரா, அப்படி என்ன சொல்ல வர, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறது, குழந்தைய இந்த மாதிரி செய்யணுங்கிறதுலாம் பெருமைக்குரிய விஷயந்தான், சந்தோஷத்தை தான் கொடுக்கும், ஆனால் அதுவே சில நேரம் நமக்கு கஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் பண்ணி சொல்ல வர்ற அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ சிவபெருமான் சாதாரணமானவர் கிடையாது, அவரோட சக்தியை, அவருக்கு உண்டான வாரிசு சிசுவோட சக்தி பிளம்பையே நம்ம கொண்டிருக்கோம், நம்ம அழிச்சிருக்கோம். அப்படின்னா அவங்க 2 பேரும் எவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க இந்நேரம். ஆனால் சிவபெருமான் எதுவுமே கோவப்படாமல் அமைதியாக இருக்காரு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது, அந்த சக்தி பிளம்பை நம்ம இன்னும் முழுசாக அழிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாரகாசுரன்ட்ட சும்பன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கத்து பார்த்தா பார்வதி தேவி பயங்கர கோவத்தில் இருக்காங்க, அக்னி தேவரை கொல்ற அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. அப்போ இந்த காளி தேவி அக்னி தேவருக்கு சாபம் கொடுக்குறா. என்னோட சக்தியோட வெப்பத்தை உன்னால் தாங்க முடியல அக்னி தேவா, அதனால் என்னோட சாபத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து உன் பக்கத்தில் யாருமே வர முடியாது, உன் பக்கத்தில் வர்றவங்க எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆகணும், நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்வதி தேவியான காளி சொல்கிறா. உடனே காளி தேவி திரும்பி கங்காதேவியை பார்க்குறா. கங்காதேவிக்கெல்லாம் அள்ளு விடுது, ஐயோயோ அக்னி தேவர் அவ்வளோ பெரிய கடவுள், அவரையே சவிச்சிட்டாங்க காளி, இப்போ நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ காளி சொல்கிறா, நல்லா கேட்டுக்கோகங்கா, உன்னோட சகோதரியோட குழந்தைய கூட உன்னால் காப்பாற்ற முடியலை, அதனால் நான் உன்னை சவிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீ அசத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப, ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாவத்தை ஓன்ட்ட தான் தீப்பாங்க,
அப்போ வந்து கங்காதேவி ரொம்ப உடஞ்சி போயிடுறா மனசளவில். அப்போ காளிதேவிகிட்ட சொல்கிறா கங்காதேவி அழுதுகிட்டு, நாங்கள் என்னோட கடமையை வந்து சரியாக செய்யலை தான், அதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய சாபத்தையாக எங்கள் மேலே கொடுப்பீங்க, நீங்கள் வந்து ஒரு தாய் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் காளிதேவி ஒன்று சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் கொடுத்துருக்கிறது சாபமாக நினைக்கிறதும் வரமாக நினைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து கொடுத்தது சாபமே கிடையாது, வரோம், நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறா காளிதேவி. அப்போ தான் ஒன்று புரியுது நம்ம அக்னி தேவருக்கும் கங்காதேவிக்கும். அப்போ தான் காளி ஒன்று சொல்கிறா அக்னி தேவர்கிட்ட, உன்னைய வந்து யாராலையும் எரிக்க முடியாது, ஆனால் உன்னோட ஜுவாலை வந்து மற்றவங்களுக்கு பவித்திரமானதாக தெரியும். நீ இன்னையிலேருந்து அக்னி தேவராக இருக்கிற நீனு சூரிய பகவானாக இருப்ப, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுப்ப, அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி சாபத்தை கொடுத்தேன், உன் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, வர்றவங்க எரிஞ்சிருவாங்கன்னு. இது சாபமே கிடையாது, உனக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு சொல்லி சூரிய தேவர் இந்த அக்னி தேவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தாயே, நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் வணங்குறான். இப்போ வந்து கங்காதேவிட்ட என்ன சொல்கிறா காளி அப்படின்னா, நீ வந்து உன்ட்ட அந்த சக்தி பிளம்பு வரும்போது நீ என்ன நினச்சி பார்த்த மனசில், அதை சொல்லு திரும்பவும் அப்படின்னு கேட்கும். கங்கா சொல்கிறா, இந்த மாதிரி வந்து உன்னோட அக்னி பிளம்பு உங்களோட வாரிசு குழந்தை என் கையில் வரும்போது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் நான் நினச்சி பார்த்தேன், நினச்சேன் இல்லையா, அதனால் அடுத்தவங்க குழந்தை உன் குழந்தையா நினச்சேன் இல்லையா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி சாபத்தை கொடுத்துருக்கேன். இனிமேல் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே உன்னுடைய குழந்தை, அவங்க செய்கிற எல்லா பாவமும் எல்லா கஷ்டத்தையும் நீ தாங்குற, நீ தான் இனிமேல் அவங்க பாவத்தை பூரா கழுவி அனுப்புகிற கங்காதேவி, தூய்மையான கங்காதேவியாக நீ இருப்ப அப்படின்னு காளி சொல்கிறா. உடனே வந்து உன்னை வந்து எல்லாரும் வணங்குவாங்க, நீ தான் அந்த உலகத்துக்கே தாய், கங்கா தேவியாக இருக்க, நீ கங்கா தாயாக இருக்க அப்படின்னு சொல்லவும் உடனே கங்காதேவிக்கு ஒரே ஆனந்தமாயிருது. வணங்குறா காளியை. நீங்கள் கொடுத்தது சாபம் கிடையாது, வரந்தா, இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய தேவரும் கங்காதேவியும். உடனே அதுக்கு காளிதேவி சொல்கிறா, நான் வந்து காளிதேவி மட்டும் கிடையாது இல்லைம்மா, நான் வந்து காளி மாதாவும் நான் தான், காளி அம்மாவும் நான் தான், என்னைய காளி அம்மானும் சொல்லுவாங்க. நான் வந்து அம்மா அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு நான் சாபம் கொடுப்பேனா, நான் வரந்தான் கொடுக்க முடியும். ஆனால் என்ன செய்கிறது, சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி என் பிள்ளையை நான் இழந்துட்டு நிற்கிறேன். இப்படி சிவபெருமானும் நானும் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த சிசுவை உருவாக்கணும், அதை வந்து இப்படி அழியும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லவும் சிவபெருமான் வந்து காளிதேவியை பார்க்குறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த சிசு அழிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பக்கம் வந்து தாரகாசுரன் சும்பன் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆகா, நம்ம வந்து இந்த வாரிசு அழிச்சிட்டோம், இனிமேல் அழிவே கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து காளிதேவி வந்து தேம்பி அழுதுட்டுருப்பா, தான் பிள்ளை இழந்தனால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா காளிதேவி இங்கே பாதாள உலகத்துக்கு வந்துடுறா. பாதாள உலகத்துக்கு வந்து உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றவும், கொல்ல போறியா, கொல்லு, எங்களுக்கு தான் வரம் இருக்கே, எங்களை உன்னால் கொல்ல முடியாது அப்படின்றவும், உடனே காளிதேவி வந்து உன்னோட அழிவு வந்து சாதாரணமாக நடக்காது தாரகாசுரா, ரொம்ப கொடுமையானதாக இருக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கைலாயத்துக்கே போயிடுறா. கைலாயத்துக்கு போய் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. உடனே விஷ்ணுவும் சிவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அவளை சமாதானப்படுத்த, பார்வதியை சமாதானப்படுத்த. உடனே லக்ஷ்மி தேவி வந்துடுறா. லக்ஷ்மி தேவி வந்து இதை பற்றி உங்களுக்கெல்லாம் புரியாது, ஆண்களான உங்களுக்கு, நீங்கள் சமாதானப்படுத்தலே இருக்காதீங்க, ஒரு தாய்மையோட உணர்வு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், அவள் எவ்வளோ மனசில் வேதனைப்படுறான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை கட்டி பிடிச்சி நம்ம லக்ஷ்மி தேவி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து பார்வதிக்கு தோணுது. சரியா, அந்த சக்தி பிளம்பு வந்து 6 துண்டாக பிரிஞ்சிச்சு இல்லையா, அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து லக்ஷ்மி, வா நம்ம அதை போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பூலோகத்துக்கு வந்து அந்த கங்கையாறு போகிற பாதை, கங்கையாறில் தானே அந்த 6 துண்டாக போச்சு, அதனால் கங்கையாறு போகிற பாதை பூரா தேடிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து பார்வதி தேவிக்கு மனசளவில் ஒரு உறுத்துது, இங்கேனா நம்ம குழந்திருக்குன்ற மாதிரி. உடனே அதை வந்து பார்வதி தேவி சொல்கிறா லக்ஷ்மிகிட்ட, ரொம்ப நாள் கணக்கில் தேடுறாங்க போல், தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து தாமரை பூவில் 6 அந்த சக்தி பிளம்பும் குழந்தை வடிவத்தில் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உடனே பார்வதி தேவிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் என் குழந்தை சாகலை, அது 1க்கு 6 குழந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷம் தாங்காமல் இருக்கா. அப்போ வாங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி கிட்ட போகிறா.
போகையில் அப்போ அந்த பக்கத்துலேருந்து ஒரு 6 கேர்ள்ஸ் வராங்க. 6 பெண்கள் வந்து வாங்க குழந்தைங்களா, அம்மாட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரைப்பூவில் இருக்க 6 குழந்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அந்த 6 தேவிகள்கிட்ட போயிடுது அந்த 6 குழந்தையும். இங்கிட்ட நம்ம பார்வதி தேவிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம குழந்தைய இவங்க எதுக்கு அவங்க குழந்தைன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதிர்ச்சியில் நிற்கிறாங்க 2 பேரும், லட்சுமியும் பார்வதியும். இப்போ வந்து லக்ஷ்மியும் பார்வதி தேவியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் எப்படியாவது அவங்களை தடுக்கணும், என் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. இப்போ இந்த பக்கத்து வந்து சும்பன் நிசும்பன் தாரகாசுரன் 3 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு போல். இந்த சக்தி புலம்பு 6 துண்டா ஆன புலம்பு வந்து அழியலை, அது ஒரு 6 குழந்தையா உருமாறிச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு போல். அதனால் அவங்களும் வேகமாக இங்கே வந்து இந்த 6 கேர்ள்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய 6 குழந்தைய பிடுங்களான்னு ரொம்ப வேகமாக துரத்திட்டு வராங்க. இந்த பக்கத்து காளி தேவியும் வர்றா, அங்கிட்டு அரைக்கிறவங்களும் வராங்க. இந்த 6 பெண்களும் அந்த குட்டி குழந்தைகளை தூக்கிட்டு திட்டுன்னு ஓடுதுங்க. இந்த அசுரர்கள் குழந்தைய துரத்தி வர்றதை பார்வதி தேவி பார்த்துட்றா. உடனே காளியா உருமாற சமயத்தில் வந்து ஒரு சக்தி மாய வலை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வலைக்குள்ளே வந்து இந்த 6 தேவிகளும் 6 குழந்தைய எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடமே மறைஞ்சிருது. அரக்கர்களால் அந்த இடத்துக்குள்ளே போக முடியலை. ஒரு திவ்ய சக்தி வந்து அந்த இடத்த பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு லட்சுமிக்கே கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன இடம் தெரியலையே, இது வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து இங்கே இருக்க மாதிரி இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே தீய சக்தியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் லட்சுமி தேவியும் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. போனால் அங்கே குழந்தையெல்லாம் தொட்டிலில் படுத்துருக்கு 6 குழந்தையும். உடனே அன்போடு அந்த பார்வதி தேவி அந்த குழந்தைய தூக்குறாங்க. தூக்கி கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகுறாங்க. என் குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. உடனே அங்கே அந்த 6 பெண்கள் வந்துடுறாங்க. பெண்கள் வந்துட்டு, நீங்கள் யார், இவனை சமாதானப்படுத்த அங்கே ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் இவன் அழுதுட்டு இருந்தவன் நீங்கள் தூக்கினோடனே அமைதியாயிட்டானே, நீங்கள் யார், இது என்ன மாயை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி தேவி சொல்கிறா, இது ஒன்றும் மாயையெல்லாம் கிடையாது, இது தாய்மையோட சக்தி. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் ஆன உறவுக்கு வந்து எந்த மந்திரமும் தேவையில்லை, எந்த மாயமும் தேவையில்லை. இது வந்து தாய்மை என்ற ஒரு உணர்வு அப்படின்னு சொல்கிறா. நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட தாய்மையையும் என்னோட வாரிசையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு பார்வதி தேவி சொன்னதுக்கு உடனே அந்த பெண்கள்லாம், என்னது இது உங்களோட வாரிசா, இந்த குழந்தைகள்லாம் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து என்னோட குழந்தைய இத்தனை நாள் காப்பாற்றினதுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், ஆனால் அதுக்காக இதை வந்து உங்கள் வாரிசுன்னு சொல்லாதீங்க, இது என்னோட குழந்தை அப்படின்னு பார்வதி தேவி எவ்வளோ சொல்லி முயற்சி பண்ணுறா. ஆனால் இந்த பெண்கள் வந்து கேட்குறாப்புல தெரியல, இது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சண்டையே வந்துடுது. பயங்கரமாக கோபமாயிடுறா நம்ம பார்வதி தேவி. அப்போ டக்குன்னு சிவபெருமான் வந்துடுறாரு. இப்போ சிவபெருமான் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை பார்வதி தேவியோட தான், அந்த சிசுவை நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் காப்பாற்றி வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாரு. ஏன்னா சிவபெருமான் தான் சொல்லியிருப்பார் போல் ஏற்கனவே, இந்த சிசுக்கு வந்து அசுரர்களால் ஆபத்து இருக்குது அப்படின்னு. அதனால தான் இந்த தூய்மையான கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ வந்து திரும்ப பார்வதி தேவி என்னோட குழந்தைய கொடுன்னு கேட்கும்போது உங்களுக்கு தர மனசு இல்லை. இந்த மாதிரி இந்த குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், அந்த குழந்தை தான் எங்களுக்கு உலகம், அதனால தயவு செஞ்சு இந்த குழந்தைய எங்கள்கிட்ட இருந்து பிரிச்சதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. பார்வதி தேவி வந்து இதை பார்க்குறா. உடனே சிவபெருமான் சொல்கிறான்னு கங்காதேவி வந்துடுறா. கங்காதேவி வந்து, இந்த குழந்தை உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான் சொந்தம், இந்த குழந்தைய நானும் தான் ஒரு தாயாக நினச்சேன், நானும் தான் பாதுகாத்தேன், அதனால் இந்த குழந்தை வந்து எனக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லவும் விஷ்ணு வந்துடுறாரு. விஷ்ணு வந்து, இப்போ இதை பற்றி ஒரு பெரிய முடிவு எடுத்தே ஆகணும், இந்த 6 பெண்களுக்கும் பார்வதி தேவிக்கும் கங்காதேவிக்கும் சொந்தமானது தான் இந்த குழந்தை, இப்போ இந்த குழந்தை யார்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கேட்குறாரு. என்னோட தீர்ப்பு என்னடானா, இந்த குழந்தை 6 குழந்தையாக தான் இருக்குது, அதனால் நம்ம 8 குழந்தைய பிரிச்சுருவோம், 8 குழந்தைய பிரிச்சிட்டோம்னா ஆளுக்கு ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க அப்படின்னு விஷ்ணு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க, என்னடா குழந்தைய வெட்டிடலான்னு சொல்கிறாரு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கார்த்திகை பெண்கள்லாம் பயங்கரமாக அழுகுறாங்க. வேணாம் விஷ்ணு பகவானே, அது மாதிரி பண்ணிடாதீங்க, ஏற்கனவே இந்த குழந்தை வந்து தாக்குதல்னால 6 துண்டா ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த குழந்தைகளை 8 துண்டா ஆக்குறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது, வேணா நீங்கள் பார்வதி தேவிக்கோ இல்லை கங்காதேவிக்கோட இந்த குழந்தையவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேணாம், அந்த குழந்தை கஷ்டப்படுறத எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை பெண்கள் சொல்கிறாங்க.
அப்போ உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த மாதிரி கொஞ்ச நாள் தான் நீங்கள் இந்த குழந்தைய வளர்த்துருக்கீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ அந்த குழந்தைய வந்து பிரியணும் அப்படின்னா அவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, அந்த குழந்தையை 8 துண்டு ஆக்குவோம்னா துடிக்கிறீங்க. அப்போ ஒரு தாய் அவளோட சக்தியை பூரா திரட்டி ஒரு குழந்தைய உருவாக்குனதை இப்போ அந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் வச்சுக்கிட்ட போகிறோம்னு சொல்கிறீங்களே, இது நியாயமாக இருக்கா அப்படின்றவும் கார்த்திகை பெண்களுக்கு தோணுது. ஆமாம், நம்ம சொல்கிறது தப்பு தான், பார்வதி தேவிகிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ கங்காதேவியும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கங்காதேவியும் சரி வேணாம், நம்ம வந்து இந்த குழந்தையை பாதுகாக்க தான் நினச்சோம், ஆனால் இந்த குழந்தைக்கு உண்மையிலே உரிமை கொண்டாடக்கூடியது நம்ம பார்வதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவியும் பார்வதி தேவிகிட்ட குழந்தைய ஒப்படைக்க சம்மதிச்சிடுறாங்க. இப்போ முழுமையான மனதோட பார்வதி தேவிக்கு இந்த 6 குழந்தைகளும் வருது. இப்போ அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையா நம்ம பார்வதி தேவி சக்தியை திரட்டி ஒரே குழந்தையா உருவாக்குறாங்க. அப்போ பார்வதி தேவி சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு குழந்தையும் தாயும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு சூழ்நிலையோ விதியோ எது வேணாலும் இருக்கலாம், ஒரு வழிவகை பண்ணலாம், ஆனால் அந்த தாயையும் குழந்தையும் எப்படியாவது அவங்களோட பாசம் வந்து இணைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கா அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு. இப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைங்க பார்வதி தேவி, எவ்வளோ போராட்டத்துக்கு கிடச்சி உங்களுக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கு, பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறா. உடனே விஷ்ணு பகவான் வந்து என்னோட தங்கச்சியோட பர்மிஷன் இருந்துச்சுன்னா நான் வேணா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பார்வதி தேவி வைங்கண்ணா அப்படின்றா. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கங்கை நதியில் தூய்மையானனால, கங்கை நதி வந்து இந்த குழந்தையை ஏந்திக்கிட்டனால இந்த குழந்தைக்கு தகுந்த பேர் கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. உடனே சிவன் வந்து 6ஆய் பிரிந்து இந்த குழந்தை மீண்டு வந்திருக்கனால இந்த குழந்தைக்கு 6 முகம்னு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறாரு. இயற்கையை இந்த குழந்தைய வந்து 6 துண்டாக ஆக்கியிருக்கு. அது ஏன்னா ஒரு வீரன் அப்படின்னா அந்த வீரனுக்கு வந்து 6 குணங்கள் இருக்கணும். நம்பிக்கை அளிப்பது, பாதுகாப்பது, எல்லா கஷ்டத்துலேருந்து மற்றவங்கள காப்பாற்றுறது, உற்ற துணையாக இருந்து அவங்கள வந்து பாதுகாக்கிறது, அடிபணிகிறவங்கள்ட்ட வந்து பயத்தை போக்குறது, அப்புறம் மன்னிப்பு வழங்கி காத்திடுவது. இது மாதிரி 6 குணங்கள் சேர்ந்தது தான் ஒரு வீரனுக்கு அடையாளம். அதனால் இந்த குழந்தைகிட்ட அந்த 6 குணங்களும் இருக்குது. அதனால் இவன் வந்து சரவணன்னு பெயரோடையும் அழைக்கப்படுவான் அப்படின்றாரு சிவன். உடனே சிவபெருமான் வந்து கௌரி, நீ இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிற அப்படின்றவும், நான் வந்து இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்துருந்தாலும் இந்த குழந்தைய பாதுகாத்து போற்றி வளர்த்தது இந்த பெண்கள் தான், அந்த 6 பெண்கள் தான் வளர்த்துருக்காங்க. அதனால் இந்த 6 கார்த்திகை பெண்கள் நினைவாக வந்து இந்த குழந்தைக்கு கார்த்திகேயன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த கார்த்திகை பெண்கள்லாம் ரொம்ப நன்றி தாயே, நீங்கள் உயிர் கொடுத்தாலும் நீங்கள் பேர் வைக்கும்போது எங்களோட பேரை சொல்லி உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்க, இது வந்து எங்களுக்கு கிடைத்த பெருமை அப்படின்றாங்க. உடனே பார்வதி தேவி சொல்கிறா, இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை, கார்த்திகை பெண்களான நீங்களே இந்த குழந்தைய இனிமேல் வளர்க்கணும் அப்படின்றா. உடனே உங்களுக்குலாம் ஒரே சந்தோஷமாயிருது. ஏன் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. மொதல் காரணம், இங்கே வந்து எந்த தீய சக்தியும் உள்ளே வரவும் முடியாது, எந்த அசுரர்களும் இந்த குழந்தைக்கு ஆபத்து வராது, அதனால் நான் இங்கே விட்டுட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவரை விட நாராயணன் வந்து சக்தி மிகுந்தவங்க போற்றப்படுறாங்க. அதே மாதிரி படைக்கிறவங்களோட காக்கிறவங்க தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைய உருவாக்குனது வேணால் நானாக இருக்கலாம், ஆனால் பாதுகாத்து வளர்த்தது நீங்கள், அதனால் நீங்கள் தான் சிறந்தவங்க, அதனால் இந்த குழந்தைய இனிமேல் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அந்த கார்த்திகேயனை அந்த கார்த்திகை பெண்கள்கிட்டயே கொடுத்துட்டு போகிறா. கொஞ்சம் ஒரு ஏஜ் வர, ஒரு மெச்சூர்டாகி வீரத்தெல்லாம் கற்றுக்கிற வர அந்த பையன் வந்து கார்த்திகை பெண்கள்கிட்டே பத்திரமா வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டு போகிறான். உடனே இங்கே வந்து தாரகாசுரன் வந்து பயங்கரமாக கத்திகிட்ருக்கான், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த சிவனுக்கு ஒரே ஒரு வாரிசு தான் இருந்துச்சு, நானே இப்போ அதை வந்து 6 துண்டாக்கி 6 குழந்தைய ஆக்கிவிட்டேன், இப்போ 6 குழந்தையால் எனக்கு ஆபத்து இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு முழிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து தாரகாசுரன் சூரபத்மனை கூப்பிட்றான். சூரபத்மன் வந்து ஒரு மிகப்பெரிய அரக்கன் போல். அவன் வர்றான். அவன் வந்து தாரகாசுரன் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னவும், இந்த மாதிரி அவன் கார்த்திகை உலகத்தில் இருக்கான் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நீ அழிக்கணும், அது வந்து உள்ளே உன்னால் போகவே முடியாது, தீய சக்திகளால் கார்த்திகை உலகத்துக்குள்ளே போய் அந்த குழந்தைய அழிக்க முடியாது, அதனால் நீ பொறுமையாக கார்த்திகை உலகத்துக்கு வெளியவே காத்துக்கிட்டே இருக்கணும், அந்த குழந்தை எப்படா வெளியே வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும், வெளியே வந்தோடனே கொன்று அப்படின்றியா. உடனே சரின்ட்டு போகிறான். உடனே இந்த கார்த்திகை லோகத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் போல், அதனால் கொஞ்சம் வெளியே போய் வேடிக்கை காட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பெண்களில் ஒருத்தி வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியே வர்றா. வெளியே வந்தோடனே ஒரு மயில் வேகமாக கொத்துறதுக்கு துரத்தி வருது. வேகமாக திரும்ப கார்த்திகை உலகத்துக்கே வந்துடுறா, உள்ளே ஓடி வந்துடுறா. உள்ளே வந்து இந்த மாதிரி வெளியே ஏதோ ஒரு அசுரன் போல் மயில் ரூபத்தில் வெளியே உட்காந்துருக்கான், நம்ம அந்த குழந்தைய கூட்டிகிட்டு எப்போயுமே வெளியே போயிடக்கூடாது, பாதுகாப்பாக இங்கேயே வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மயில் அசுரன் தான் வந்து சூரபத்மனாக இருப்பான்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து கார்த்திகை உலகத்தில் அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருது, ஒரு பெரிய பையனாக ஆகிட்டான். இப்போ வந்து மயில் தொகைன்னா அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அதனால் மயில் தொகை அம்மாட்ட கேட்குறேன். அம்மா வந்து நான் அப்புறமேட்டு உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை பெண்கள் போயிடுறாங்க. மயில் சவுண்டு வெளியே கேட்கவும் கார்த்திகை உலகத்தை தாண்டி வெளியே போய் அந்த மயில் தொகை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ வந்து வெளியவே இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்க அந்த சூரபத்மன் பார்த்துட்றேன். பார்த்த உடனே கார்த்திகேயனை கொல்றதுக்காக வந்துடுறேன். வந்தவுடனே மேலே விஷ்ணுவும் சிவனும் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகே, பாய்.